ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமென். எனக்கு தெரிந்து கடந்த 2 ஆண்டுகளில் இதே கல்லறையில் 4 தேவ மனிதர்களை நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். முதலாவது ரூபனுடைய சகோதரர் அறுவடை பணியாளர் என்ற பரமானந்தம் அவர்களையும், அதற்கு அடுத்து பாஸ்டர் ஜெயபாலன் இயேசுவே மெய்யான தேவன் ஊழியங்களை செய்து கொண்டிருந்த பாஸ்டர் ஜெயபாலன் அவர்களை இங்கே அடக்கம் பண்ணினோம். 3வது பிரபல இசைக்கலைஞர் மியூசிக் டைரக்டர் ரெவரண்ட் ஸ்டீபன் ராஜ் அவர்களையும் இதே கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். 2 ஆண்டுகளுக்குள் 4வதாக நம்முடைய பேராயர் பிஷப் தயானந்தன் அவர்களை பிஷப் தேவரூபன் அவர்களை இங்கே நாம் அடக்கம் பண்ண போகிறோம். இவ்வளவு சீக்கிரமா இந்த காரியங்கள் நடந்துவிட்டது. ஒரு பாடலை நாம் பாடி பிறகு நாம் மற்ற காரியங்களை தொடர்வோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என்ற பாடலை நாம் பாடுவோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் தோனிக்க, தேவதி தேவனை சந்திக்கவே. தேவைய காலம் வானில் தோனிக்க, தேவாதி தேவனை சந்திக்கவே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவும் அவரே அளிப்பார், பரமனோர் என்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோர் என்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணின் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணின் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார்.